ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட் bless யூ. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை யாருமே நான் வாழ்த்துகிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கூட யாருமே இல்லை, நம்மளை யாருமே நேசிக்கலை, நம்மளை யாருமே கூட வரலை, நமக்கு யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நம்ம கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஆடுகளை மேய்க்கும்போது அந்த ஆடுகளுக்கு தெரியாது மேய்ப்பன் எங்கே போய் நம்மளை கொண்டு போய் விடுவான், மேய்ப்பன் நம்மளுக்கு என்ன செய்வான்னு சொல்லிட்டு. மேய்ப்பன் கூப்பிட்ற இடத்துலலாம் அந்த ஆடுகள் போகணும். அப்போது நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது அந்த மேய்ப்பன் எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறார் அங்கெல்லாம் நாம் போகும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும், செழிப்பு இருக்கும், நன்மை இருக்கும். ஆகவே ஆண்டவர் நம் மேய்ப்பராக இருக்கிறாரு. கலங்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நம் மேய்ப்பர். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். காட் bless யூ. ஆமென்.